ஏன் ஒரு மாதிரி பாக்குற? உங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியலையே. ஏன்டா ஏன் இப்படி கேக்குற? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட என் அப்பா என்கிட்ட உங்களை பேச விடாம வீட்டுக்குள்ள போக சொன்னார்ல மிஸ். அதான் நான் உங்ககிட்ட இப்ப பேசுறது தெரிஞ்சா அவர் என்ன திட்டுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் உங்க அப்பா ஒன்னும் திட்ட மாட்டாருடா. நீ ஸ்கூலுக்கு வராத இத்தனை நாளும் உன்னை பார்க்காம நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ். எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்பா திட்டுவாருன்னு பயந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம சாரதா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதெல்லாம் அப்பா ஒன்னும் திட்ட மாட்டாங்கடா. நீயா எதுவும் நினைச்சு பயப்படாத என்ன? இல்ல, அப்பா நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சா அவர் கோவப்படுவாரு. கங்கா ஆண்டி, என் அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிட்டு போக சொல்றீங்களா? ஏண்டா இவ்வளவு நேரம் இங்க நல்லா தானே விளையாடிட்டு இருந்த? இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மோ, வாங்க விஜய், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, குழந்தைய கூட்டிட்டு போக தான் வந்தேன். குழந்தைய எப்படா இங்கிருந்து கிளம்புவோன்ற அவசரத்துல தான் இருந்தாங்கிறது எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நம்ம கிளம்பலாமா அம்மு? கிளம்பலாம்ப்பா. அம்மு, நைட்டு நீ எங்க வீட்லயே தங்குனேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்ல? இல்லையா அண்ணி, எங்க அப்பா வந்துட்டாங்கல்ல, நான் எங்க அப்பா கூடவே போறேன். வரேங்க, வரேன் மிஸ். என்னக்கா இது? அம்மு கொஞ்சம் கூட காவேரி கிட்ட பிடி கொடுக்காம பேசுறா. இதை இப்படியே விட்டா விஜய் மாமா கிட்ட இருந்து காவேரி விலகின மாதிரி காவேரி கிட்ட இருந்து அம்மு விலகிடுவா போலயே. அப்படியெல்லாம் நடக்காது யமுனா. அவ ஏதோ அவங்க அப்பா மேல இருக்கிற பயத்தினால அப்படி பேசுறா. மத்தபடி காவேரி மேல அவளுக்கு இருக்கிற பாசம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் போக போக சரியாயிடும், பாத்துக்கலாம். வாங்க. மாமியாரையும் மருமகனையும் இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? அது போன வாரம் நம்ம கங்கையம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல, அன்னைக்கு அங்க போக முடியல. அதான் இன்னைக்கு போய் அங்க நானும் மாப்பிளையும் சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஆஹா, அத்தை என்ன புது கதை சொல்றாங்க? வழக்கமா கோயிலுக்கு போறதா இருந்தா நீ தனியா தானே போவ. இன்னைக்கு எதுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போனேன்னு நீங்க கேட்கலாம். அத்தை,
அப்படி ஒண்ணும் யாரும் கேட்கலையா அத்தை? அவங்க கேட்கலனாலும் நாம நடந்த விஷயத்த தெளிவா சொல்லணும் மாப்ள. சொல்லுங்க சொல்லுங்க. நான் கோயிலுக்கு தனியா போய்க்கிறேன்னு தான் சொன்னேன். மாப்பிள்ள தான் நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், நானும் உங்க கூட வரேன், நானும் அந்த கோயில்ல சாமி கும்பிடணும்னு சொன்னாரு. இல்ல மாப்பிள்ள? ஆமா அத்தை, ஆமா. நம்ம மனசுல உள்ள தீராத பாரத்தை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட தானே இறக்கி வைக்க முடியும். இப்போ எதுக்கு நீ இப்படி குத்தி காட்டி பேசிட்டு இருக்க? நான் எங்கடி குத்தி காமிச்சேன்? என் நிலைமைய சொல்லி புலம்புனேன். இந்த வீட்ல வாய் விட்டு புலம்புறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? மா விடுமா, வந்ததும் ஆரம்பிக்காத. ஏய், முதல்ல ஆரம்பிச்சது நானா அவளாடி? மா சரி, அதான் அவ அமைதியாயிட்டால, நீ ரூமுக்கு போ. ஆமா, அம்மா எங்கடி? அவளை இப்பதான் உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. ஒரு நாள் தான் என் குழந்தை உங்க கூட இருக்கும்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போயிட்டாரா? இந்த ஒரு நாள் நம்பி அவர் குழந்தைய விட்டதே பெருசுமா. அதுவும் சரிதான்டி. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காவேரி, ஐயோ, என்ன அவன் டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டான். ஒருவேளை அத்தை அவங்க வீட்டுக்கு வந்து பேசுனதை காவேரி கிட்ட சொல்லிடுவானோ? உள்ள வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க. ஒரு தடவை உங்களை நம்பி எங்க அப்பா அம்மாவோட இங்க வந்து உட்காந்து சம்பந்தம் பேசி ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் ஏமாற தயாரா இல்லைங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிக்காம, அவ எப்படிப்பட்டவன் தெரியாம, ஒரே ஒரு நாள் அவளை மீட் பண்ணி பேசுறதை வச்சு அவ நமக்கு சரியானவளா தான் இருப்பா அப்படின்னு நம்பி அவளை கல்யாணம் பண்ண சம்மதிச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க புரியுது. இது வரைக்கும் நான் உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதுங்க. இதுக்கு மேலேயும் உங்களை நம்ப தயாரா இல்லைங்க. அதனால நம்ம கல்யாண பேச்சை இதோட முடிச்சுக்கலாம்.